அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கும் சரி துருவுக்கும் சரி அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த படத்தை நம்ம பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் வந்துச்சு எனக்கு. Grand Royal Tours presents Behind Woods Bison Special with Mari Selvaraj. எல்லாத்துக்கும் ஆசை என்னவா இருக்குன்னா, சமூகத்தை சரி பண்ணதுலாம் நேரம் இல்லை, சமூகம்லாம் மாறாது, நீ ஏதாவது மாற்றினியா அப்படின்னு கேட்டால் என்கிட்டயுமே நிறைய பிள்ளைகள் இருக்கு. சார் இதெல்லாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க? கொடுத்த அடிதான், வாங்கின அடிதான். என்னைய ஒருத்தர் அவமானப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவனை அடிக்கிறது ஈஸி, நான் அடிச்சிட்டேன். நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தன் அவமானப்படுத்திட்டு இருப்பான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னையை அடிச்சுட்டு நான் திருப்பி அடிச்சிட்டேன். இப்போ நான் அவனுக்கு பண்ணி ஆகணும்ல. அப்போ இந்த இடத்துல தான் எங்கள் ஃபேமிலியிலேயே வேற பிளேயர்ஸ் பஞ்சாப் சைடில் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் ஹாஸ்டல் இருக்கும், ஆனால் நம்ம பசங்க டாமில் தங்குவாங்க. அவங்களுக்கு தண்ணி வந்து பாட்டிலில் போகும், நம்ம பிள்ளைங்களுக்கு டம்ளரும் அந்த கேனு கொடுத்துருவாங்க. அரசியல் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். நிச்சயமாக பைசனில் நீங்கள் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். கபடிக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சுன்னு நம்புறீங்களா? இது எல்லாமே கொஞ்சம் பிஸ்னஸாக மாறினதுக்கப்புறம் கிடைச்ச மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுது. கிரிக்கெட்னு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு காலத்தை நானும் வாழ்ந்திருக்கேன். அன்றைக்கி கபடி பிளேயர் தேடி போய் பார்த்தோம். சொல்ல முடியாது, இதுக்கப்புறமா கிரிக்கெட் இல்லாமல் கூட போகலாம். வில்லேஜ் பிளேயர்லேருந்து நேஷ்னல் பிளேயர் வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே விளாண்டுருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, துருவுக்கு வந்து கபடி சொல்லிக் கொடுக்குறதா இல்லை அந்த 150-100 கபடி பிளேயர்ஸ்க்கு ஆக்டிங் சொல்லிக் கொடுக்குறதான்னு சொல்லி. அப்போ எனக்கு தோணுச்சு, இவங்களுக்கு வந்து நிறைய நியூஸஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சினிமா தானே எடுக்கிறாங்க, அதுக்கு ஏன் ஒரு ஹீரோ கூட்டிகிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ பிரச்சனைகளை அதுக்குள்ள விஷயங்களை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அது அப்படி துருவுக்கு அவன் கேள்விப்படாத அல்லது அவன் பார்த்திராத அவன் ஊர்லேயே அவங்க அப்பாவை கொண்டாடின மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அந்த கல்ச்சரை காட்டுறேன். அவன் அது மூலமாக பயங்கரமாக லேர்ன் பண்ணிக்கிறான். இந்த படத்தில் வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. கிராண்ட் ராயல் டூர்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் பைசன் ஸ்பெஷல் வித் மாரி செல்வராஜ். இன்ஃபேக்ட் நீங்கள் கபடி அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது துருவுக்கு மட்டும் கிடையாது, இந்த ட்ரெய்லர் மூலமாக ஆடியன்ஸுமே டு த வேர்ல்ட் ஆஃப் கபடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க சார். ஏன்னா ட்ரெய்லரில் நிறைய இடங்களில் கோடுகள் தெரியுது, ஆனால் லாஸ்ட்டில் ஒரு லைன் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நீ வசந்தாதான்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த கோடுகளை தாண்டி, ஏன்னா ஒன்று இந்த சைடு இருக்கணும் இல்லை அந்த சைடு இருக்கணும், ஏதோ ஒரு அரசியல் அதில் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஓட்டமும் இருந்துக்கிட்டே இருந்தது சார். அதுக்கு பின்னாடி இருக்கு, நீங்களே சொன்னீங்க, அதுக்கு அந்த விளையாட்டுக்கு பின்னாடி இருக்கும் அரசியல் என்னவாக இருக்குது? விளையாட்டுக்கு பின்னாடி அரசியல் என்ன அப்படிங்கிறது, அரசியல் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். நிச்சயமாக பைசனில் நீங்கள் அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும், அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு லைனில் சொல்லிட முடியாது அரசியலை. அது ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. நீங்கள் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாக சொல்கிறது இல்லை அரசியலை. இந்த படத்தில் நாங்கள் கான்ஃப்ளிக்டாக அதை ஹேண்டில் பண்ணலை. இப்போ நீங்கள் மாமன்னனில் ஹேண்டில் பண்ண மாதிரியோ இல்லை இப்போ வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணலை. இந்த படத்தில் வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அவனுக்கே தெரியாமல் வாழ்க்கையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ மாரி செல்வராஜ் வந்து ஏன் மாரி செல்வராஜோட ஆட்டிடியூட், மாரி செல்வராஜோட பேசுகிற முறை, மாரி செல்வராஜ் எழுதுகிற முறை, மாரி செல்வராஜ் படம் எடுக்கிற முறையில் அப்படின்னு ஒரு எதை பற்றி யோசித்தாலும் ஏதோ வகையில் அதுக்கு ஒரு வாழ்க்கை முறை தென்படுது இல்லை. இப்படி தான் இருக்கும் மாரிசோட வாழ்க்கை அப்படின்னு தெரியுமில்ல. நான் கான்சியஸாக நான் அதுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது வேறு, ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே நான் பேசாமலேயும் சில விஷயங்கள் தெரியும். அப்படியான ஒரு வாழ்க்கை முறை, அரசியல் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அது பார்க்கும்போது விஷுவலாக உங்களுக்கு கன்வே ஆகும்போது இவ்வளோ விஷயம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொலிட்டிக்கல் பார்வை இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பார்வையாளர்களுக்கு கன்வே ஆகும். பட் ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குல்ல சார். ஏன்னா நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டாலே நம்ம மிக பெருசாக கொண்டாடுறது கிரிக்கெட்டை மட்டும்தான். வீராங்கனை, அதாவது ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட்டுக்கே அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் கிடையாது. எங்கள் ஃபேமிலியிலேயே வேற பிளேயர்ஸ் ஹாக்கி விளையாடினவங்க, ரொம்ப க்ளோஸான கசனுடைய புள்ள வந்து ஹாக்கி பிளேயர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அவர் போய் இப்போ வெளியூரில் ஒரு டெல்லி சைடில் ஒரு பஞ்சாப் சைடில் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் ஹாஸ்டல் இருக்கும், 2 பேர் தங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பசங்க டாமில் தங்குவாங்க. அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தண்ணி வந்து பாட்டிலில் போகும், நம்ம பிள்ளைங்களுக்கு டம்ளரும் அந்த கேனு கொடுத்துருவாங்க. அந்த வித்தியாசம், அந்த பாலிட்டிக்ஸ், அது ஏன் சார்? காஸ்டிசம் இஸ் ஒன் பார்ட், பட் ஸ்டேட்டிசம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏன் அவ்வளோ அதிகமாக ஸ்போர்ட்ஸில் இருக்குது? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றியை ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் மனிதர்களுக்குள்ளே போட்டி, நீ மேலே நீ கீழே, நீ ஃபஸ்ட்டு நீ செகண்டுன்னு எங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அங்கே எல்லாத்துலேயும் அது அம்மா பையனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஓகேவா, கூட இப்போ அந்த அண்ணன் தம்பிக்கிட்டேயே
நீ எவ்வளோ சேலரி வாங்குற, நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன், யார்கிட்ட ஃபஸ்ட்டு யார் செகண்டு, கரெக்ட். இது எல்லாத்துலேயுமே இருக்கும். உளவியல் அது வந்து மனித உளவியல், அது மனித பிரச்சனை. அது என்னென்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு. இதை நிகழ்த்துகிற எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து அக்யூஸ்ட், இது வந்து க்ரைமு. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸோட ஒரு பெரிய அதிகாரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சது அதில் எதெல்லாம் க்ரைம்னு தெரியும், அந்த அதிகாரி எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதைத்தான் அவர் கரெக்டாக செஞ்சிட்ருப்பார். நமக்கு அது கண்கூடாக தெரியும், நாம் அதுக்கு பழகிட்டோம். நம்ம என்னென்னா நம்மளால் முடியுதான்னு பார்ப்போம், நம்ம அவங்களுக்கு ஃபேவராக ஏதாவது செஞ்சு அவங்கள அதை வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அவனை பயமாக கோவப்படுவோம். அந்த வாழ்க்கை முறைக்கு நமக்கு வந்துட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும், எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அது தவிர்க்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்போ என்கிட்ட அசிஸ்டன்ட் இருக்கான், எங்கள் அசிஸ்டன்ட் ஸ்கூல்லையே அவ்வளோ எல்லாம் என்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே மேலே அசோசியேட் ஆகணும், அது போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கும். எனக்கு இருந்திருக்கு, அவங்களுக்கு இருந்திருக்கு. இது தவிர்க்கவே முடியாது. ஆமாம், இது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் எல்லாருமே ஒரு மனிதனுக்கு மேலே நம்ம உளவியலாக என்ன இருக்குன்னா, 10 பேர் இருக்கோம்னா அந்த 10 பேர்த்துக்கு கூட 10 பேர் தான் பேசிகிட்டு இருக்கோம்னா 10 பேரும் நண்பர்களாக இருக்கிறோம், 10 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அந்த 10 பேர் யார் வழிநடத்துகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த 10 பேர்த்தில் ஒருத்தன் தான் மெய்ப்பனாக இருக்கான், மற்ற 9 பேர் ஆட்டு மந்தையாக இருக்கும் அப்படிங்கிற உணர்வு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு ஒன்று ஓடும். பட் வேறு வழி இல்லாமல் கேட்டுக்குவாங்க, ஏதாவது காரணத்தை கேட்டுக்குவாங்க. ஆனால் மண்டைக்குள்ள என்ன ஓடும், இவன் ஒரு ஆள், இவன் சொல்கிறான், நம்ம கேட்கணும், சரி கேட்போம், வந்துட்டோம் அப்படின்னு ஓடிட்டுருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே எல்லாத்துக்குமே வந்து அந்த சுப்பீரியரான அந்த சுப்பீரியர் மேலே, அந்த அதிகாரத்தின் மேலே அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, உளவியல் இருக்குது. ஒரு நல்ல கருத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அது இன்னொருத்தன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்கிறான்னா, அந்த கருத்தில் ஒரு பயங்கரமான பாயிண்ட் இருக்குன்னா, அக்செப்ட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணும். ஆனால் சொல்கிற இடத்துல அவன் இல்லையே நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். அதை சொல்கிற இடத்துல நீ இல்லையே அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஓகேங்க, இப்போ எனக்கு இப்போ என்கிட்ட நிறைய விஷயம் கேட்பாங்க. நான் ஏதாவது ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னா, நீ 4 படம் எடுத்துகிட்டு சொல்லலாமான்னு கேட்பாங்க. ஒரு மனித வாழ்வை பற்றி, மனித முரணை பற்றி, மனிதனுக்குள்ள சமூக அரசியலை பற்றி பேசுவதுக்கு அவன் மனிதனாக இருக்கதே போதுமானது. அவன் 4 படம் எடுத்திருக்கானா, அவன் 5 படம் எடுத்திருக்கானா, அவன் 500 கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்கானா, 1000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்கானா, சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானா, இதெல்லாம் தேவை கிடையாது. அவன் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம். இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய அத்தனையை பற்றியும் பேசுவதற்கான எல்லா தகுதியும் உரிமையும் அவனுக்கு இருக்குது. அவன் சொல்லுவான். ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பிச்சை கேட்டுகிட்டே போகும்போது கூட அவன் சொல்லுவான். பிச்சை கேட்டு போகும்போது இங்கே போய் சாக்கடை திறந்து போட்டு போய் காணும். ஒருத்தங்க பிச்சையை கேட்டுட்டு போகும்போதே போனால் சாக்கடை திறந்து கிடக்கு. அப்போ இங்கே போய் சாக்கடை திறந்து போட்டு போய் காணும். இங்கே பாரு பிச்சைக்காரன் பேசுகிறான் பாடா, சாக்கடை திறந்து போட்டு அப்படி சொல்லக்கூடாது. அவனுக்கு சொல்றதுக்கான எல்லா உரிமையும் தகுதி அவனுக்கு இருக்குது. இப்போ அந்த மனநிலை நமக்கு வந்தால் தான் எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிற மனநிலை வந்தால் மட்டும்தான் நாம் நமக்குள்ளே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். நாம் சுப்பீரியர் ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு கீழே ஒரு பெரும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறனால தான் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து முடிவே கிடையாது. அப்போ நாம் என்ன நினைப்போம், நாளாக இதை சரி பண்ண முடியாது. நாம் அந்த இடத்துக்கு போகிறது தான் நாம் சரி பண்ணிக்க முடியும். அப்போ நம்மளை சரி பண்ணிக்கிறது வேறு, சமூகத்தை சரி பண்ணிக்கிறது வேறு. இப்போ எல்லாத்துக்கும் ஆசை என்னவாக இருக்குன்னா, சமூகத்தை சரி பண்ணுறதுலாம் நேரம் இல்லை, சமூகம்லாம் மாறாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நாம் அந்த இடத்த அடையிறது. சரி நீ தான் அடைஞ்சியே, நீ ஏதாவது மாற்றினியா அப்படின்னு கேட்டால் அது மாற்ற. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு மேலே ஆல்ரெடி இருப்பான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து போகவே முடியாது நீங்கள். அப்போ என்னென்னா எல்லா நாளும் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். அப்போ நீங்கள் என்ன அதனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருந்தே ஆகணுங்கிற நினப்பு உங்களை விட்டு போகவே போகாது. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் இங்கே நிலைமை என்ன அப்படி இருக்குன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிற உணர்றதுக்கு நம்ம சொன்னால் கேட்குறது கீழே நிறைய இப்போ 10 பேர் இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சிட்டோமாங்கிற உணர்வே நமக்கு வருது. நம்ம சொன்ன ஒருத்தங்க கேட்கவே மாட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம ஜெயிச்ச உணர்வே வராது. அப்போ நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு நமக்கு ஆள் வேணும், நம்மளோட வேலைகளை செய்யறதுக்கு ஆள் வேணும், நம்ம சொன்னாக்கோ நம்ம நடந்து வந்தால் டக்குன்னு எந்திக்கிறதுக்கு ஆள் வேணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடந்து போகிறோம், அங்கே கூட்டம் யாருமே எந்திக்கல, சாதாரணமாக கவனிச்சுக்கோங்களேன், அன்றைய நாள் அந்த செலிப்ரிட்டிக்கு செத்துச்சு மனநிலை, ஏன்டா வந்தோம் அப்படி ஆகிப்போம். ஆமாம், நீங்கள் நடந்து போகும்போது 4 பேராவது திரும்பணும், 4 பேராவது திரும்பணும், எந்திரிச்சு எல்லாம் எந்திக்கணும், இல்லை திரும்பணும், கை கொடுக்கணும், ஏதாவது நடக்கணும். நீங்கள் போய் அமைதியாக ஓரமாக உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்குங்க வந்தோம், நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோமா ஆகலையா அப்படிங்கிற கோவம்லாம் அவங்க வரும் அவங்களுக்கு. இதை தாண்டுறது ரொம்ப கஷ்டம், இதை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது, உளவியலான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை தாண்டி
தொடர்ந்து நாம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே எதிரி உங்களுக்கு இருக்கான்னு சொன்னாங்க நம்ப முடியுமா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நாம் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே நீ இவன் வேறு நான் வேறு அப்படிங்கிற எதிரி இருக்கு ஆல்ரெடி. அதை பற்றி பேசக்கூடிய படமாகவும் பைசன் இருக்கும். பா சார், இதெல்லாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க? இது இப்போ இப்படி பேசுகிறீங்களா, அது எப்படி யோசிக்கிறீங்க? கொடுத்த அடி தான், வாங்கின அடி தான். அது வாங்கின அடி தான். நம்ம நினைப்போம்ல, நம்ம இது என்ன தான் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் திருப்பி அடிச்சிடலாம், ஒரு ஆளாக வந்து அடிச்சிடலாம். இப்போ என்னை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவனை அடிக்கிறது ஈஸி, நான் அடிச்சிட்டேன். நான் நடந்து போயிட்டு இருக்கும்போதே என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தன் அவமானப்படுத்திகிட்டு இருப்பான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னை அடிச்சுட்டு நான் திருப்பி அடிச்சிட்டேன். இப்போ நான் அவனுக்கு நான் ஒன்று பண்ணி ஆகணும்ல. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் அறிவு சார்ந்து இயங்க வேண்டியது. நீங்கள் உங்களுக்கு மட்டும் நடக்கிறத ஒன்றுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி இந்த சமூகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். நீ அதை செய்யாமல் இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக, நாம் அதை செய்யாமல் இருந்தாலே போதுமானது அப்படின்னு, நம்ம செய்யாமல் இருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சு, நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி வளர்க்குறோம், நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நண்பர்கள்ட்ட எப்படி பழகுறோம், இதிலேருந்து அது ஃபார்ம் ஆகுது. அப்போ சமூகத்தில் நாம் ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு நாம் எப்போவுமே என்ன பண்ணுறோம்னா, அடுத்தவங்கள வேடிக்கை பார்க்குறதுலையே நமக்கு நேரம் சரியாக போயிடுது. இதுக்கெல்லாம் நாம் ஒர்த்தாக இருக்குமா, நாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ என்கிட்டயுமே நிறைய பிள்ளைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் அதை புரிஞ்சிக்கிற பக்கம் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி தப்பு பண்ணீங்க, நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஏதாவது பேசிட்டேன், என் வீட்டில் ஏதாவது வருத்தப்பட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் இது நம்ம இந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் போய் சாரி கேட்டுருப்பேன், என் ஒய்ஃப்கிட்ட சாரி கேட்டுருவேன், என் ஹஸ்பண்ட்டை வந்து கூப்பிட்டு பேசிடுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு பரபரப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய டிமாண்ட், நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் இப்போ படம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளுக்குள்ளே அதை முடிச்சாகணும். அதுக்காக நம்ம ஓடும்போது எதிர்த்தாப்புல எவன் வந்தாலும் தட்டி விட்டு தான் ஓடுவோம். சாரி சொல்ல கூட நேரம் இருக்காது. பட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது நமக்கு தெரியும், தட்டி விட்டு யாரையோ தட்டினோன்னா நம்ம அப்படி தெரியும். அந்த தெரிய மனநிலையாவது நமக்கு இருக்கணும். அவ்வளோதான். அதை யோசிக்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். சரி, இப்போது கபடிக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடச்சிருச்சுன்னு நம்புறீங்களா? கபடிக்கு இன்றைக்கி கிரிக்கெட் வந்து இன்றைக்கி வந்து விளையாட்டுகள் எல்லாமே கொஞ்சம் பிஸ்னஸாக மாறினதுக்கப்புறம் கிடைச்ச மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுது. அதனால் அதோட தரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. முன்னாடி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம். நம்ம எல்லாத்தையுமே ஒரு வெற்றியாளங்கிறவன் தனித்து தெரிவான். ஆமாம். இன்றைக்கி வந்து வெற்றியாளன் தனித்து தெரிவதில்லை, தனித்து தெரிவதில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, எல்லா பக்கமும் எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. இது ஒரு சூப்பர் விஷயம், ஓகேங்களா? இப்போ இதே நம்ம வந்து ஒரு காலத்தில் என்ன நினைப்போம்னா, டைரக்டர் அப்படிங்கிறது பெரிய விஷயமா பார்த்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் டைரக்டருங்க போய் கொம்பு முளைச்சோலாம் நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாம் உன்னை நம்பி மட்டுமே இல்லை, நீ எனக்கு படம் வாய்ப்பு கொடுக்குற, நீ எனக்கு வந்து என்னை நடிக்க வாய்ப்பு கொடுக்குற, எனக்கு அசிஸ்டன்ட் இருக்க வாய்ப்பு கொடுக்குற, அதனால் அவனுக்கு நான் அடிமை அப்படிங்கிற இடத்துல இங்கே யாருமே இல்லைன்னா வேறு இடத்துக்கு போகிறான். ஏன்னா இந்த சமூகத்துடைய எல்லா வாசலும் திறந்துருக்கு. அதைத்தான் நீங்கள் வந்து இவங்க பயன்படுத்திக்காங்க. எல்லா வீரர்களும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இவங்க தேடி கண்டுபிடிக்கல. இப்போ ஒரு கபடி பிளேயரை வந்து அவன் கிரவுண்டில் அவன் ஊரில் விளையாடுற வீடியோ இங்கே வந்துடுது. ஆமாம். அதனால் இவன் என்ன பண்ணுறாங்க, அதை தேடி கண்டுபிடிச்சி அவன் கூட்டி வந்துடுது. அப்போ சயின்ஸு, இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி, இந்த நாகரிக வளர்ச்சி மட்டும்தான் இன்றைக்கி இதெல்லாம் மாற்றிருக்கு. சமூகம் டோட்டலாக மாறல. இவங்களை தேடி அலையெல்லாம் பிடிக்கல. அவன் மக்கள்கிட்ட அந்த வீடியோ போக போக அவன் ட்ரெண்ட் ஆகி, யாரும் அவன் இப்படி ஜம்ப் பண்ணுறான். நானே வந்து என்னோடய பைசன் படத்துக்கு ஷூட் பண்ணவுக்கு யாரெல்லாம் தேடும்போது நிறைய கிராமத்து வீடியோஸ் தான் பார்த்துட்ருப்பேன். கபடி நடித்தா யூடியூப்பில் அவ்வளோ கிராமத்து இப்போ இளைஞர்கள் விளையாண்ட கபடி இருக்குது. அவங்கவுங்க ஊரில் அவங்க விளாண்டுருப்பாங்களா, அவ்வளோ அத்தனையுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் அவ்வளோ வெறித்தனமாக விளாண்டுருக்காங்க. நாங்கள் அதில் தான் பார்த்து சூஸ் பண்ணோம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ இந்த மாற்றத்தை சமூக நிகழ்த்தில் சயின்ஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் தன்னை வந்து இந்த சமூகத்திட்ட காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது நம்ம கண்ணுக்கு இப்போ என்ன, எல்லா பக்கமும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்குள்ளேயும் சில பாலிடிக்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்ததுனால நிறைய பேர்த்துக்கு அதில் போய் தயக்கங்கள் இருக்குது. இங்கேருந்துலாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்கள அப்புறப்படுத்துறது, அவங்கள வந்து வடிகட்டுறது, இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ எப்படி என்ன நம்பிக்கை வந்திருக்குன்னா, அதுதான் வெற்றி அப்படின்னு இல்லாமல் எங்கேயோ போய் மெடல் வாங்குறதும், எங்கேயோ போய் இப்போ என்ன சொல்கிறது, அதுதான் வெற்றிங்க இல்லாமல் சொந்த ஊரில் மக்களால் கொண்டாடப்படுறதும் அதுவும் வெற்றி நம்பக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க இப்போ.
அந்த ஒரு மாற்றமே நல்ல மாற்றம் தான். அதாவது சக்ஸஸ் ஓட எல்லை இருக்குல்ல, இதை செஞ்சுட்டான் அவன், ஏப்பா அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டான், அங்கே பாம்பே போயிட்டு வந்துட்டான், இப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ அப்படிலாம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் பெருசாக நீங்கள் ப்ராப்ளம் ஆகிட்டிங்கன்னா டெல்லியில் இருக்கவங்களே வந்து பார்ப்பாங்க. அப்படி ஆயிடுச்சா? ஓகே, நான் சொல்ல வந்தேன் சார். நல்ல வேளை அது நீங்க டெல்லிலாம் போக வேண்டாம், அவங்களே வருவாங்க. இப்போ நீ இது நடந்துச்சு இல்லை, நம்ம குக் வித் வில்லேஜ் குக் சேனல், அவங்கள வந்து அவங்களே அவங்க கிராமத்தை சமைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களே வந்து பார்த்தாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இனிமேல் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் செய்கிற வேலையை, உங்கள் திறமையை சமூகத்தில் காட்டுறது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் பக்காவாக பண்ணிக்கிட்டே நேர்மையாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் சொல்கிறது சமுதாயம் மாறல, சயின்ஸ் மாறிடுச்சு, சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வந்துருச்சு. இதே மாதிரி தான் சார், ட்ரெண்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு போயிடுறோம், மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்குது சார். ஒரு அர்ஜுனா அவார்டியாக இருக்கிற மனித கணேசன் சாரோடைய வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கா? இன்னைக்கு நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கார். நல்லா இருக்காரு மீன்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா இருக்காருன்னா அவர் தன்னை சரி பண்ணிக்கிட்டாரு. அவர் இண்டிவிஜுவலாக தன்னை ரெடி பண்ணி தன்னை கொடுத்த வாய்ப்புகளை ஒன்று சரியாக பயன்படுத்தி சேமித்து அந்த வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டார். நீங்கள் என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து எல்லா நாளும் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் டைரக்டராக இருக்கேன், 4 படம் 5 படம் எடுத்திருக்கேன், எனக்கு சக்தி இருக்க வரைக்கும் நான் படம் எடுப்பேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். எனக்கு வயசாகிடுச்சு, இல்லை எனக்கு முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா நாளும் அவங்க கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க, முடியாது. ஓகேங்களா? அந்த புரிதல் நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி பார்த்துக்குறோம், நமக்கானது எப்படி சேமித்து வைக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். நம்மளோட இலக்கு அடுத்து என்ன, ஒரு படம் பண்ணலை நான் அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ண போவேன், நான் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம், நான் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை நான் ஒரு ரைட்டராக உட்காந்து நான் கதையாசிரியராக உட்காந்து கதை எழுதி கொடுக்கலாம். நான் பிளான் பண்ணிக்கிறது தான். அப்படியே அவர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணார், அவர் ஒன்று செட் பண்ணார், இதெல்லாம் அவர் ரெடி பண்ணார். அப்போ தன்னை வடிவமைச்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ்மேனோட வேல்யூ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சார்? ஆமாம் ஆமாம். அதே 7 போட்ட கிரிக்கெட் பிளேயருக்கும் அதே 7 ஜெர்சி போட்ட நம்மளுடைய பிளேயருக்கும் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட்ல சார்? ஆமாம், அதே தான். நீங்கள் ட்ராமா நடிகருக்கும் சினிமா நடிகர்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அது மாதிரி தான். என்ன அப்படி ஏற்றுக்கிட்டா பெரும்பான்மை, ஆமாம், நீங்கள் பெரும்பான்மையாக இங்கே வந்து எதை பார்க்குறாங்களோ எதை கொண்டாடுறாங்களோ அது ஒரு காலத்து கிரிக்கெட் இல்லாமல் இருந்துச்சு. இப்படி நீங்கள் கிரிக்கெட் டிவி வந்து இந்த டிவியில் பார்க்க கிரிக்கெட்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு கிரிக்கெட்னு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு காலத்தை நானும் வாழ்ந்திருக்கேன். அன்றைக்கி கபடி பிளேயரை தேடி போய் பார்த்தோம். சொல்ல முடியாது. இதுக்கப்புறமா கிரிக்கெட் இல்லாமல் கூட போகலாம், வேறு ஒரு விளையாட்டு உள்ள பயங்கரமாக ஃபார்ம் ஆகி வரலாம். எங்கள் கிராமத்தில் வந்து இந்த சீசன் இந்த சீசன் விளையாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பம்பரம் விளையாடுறது, கோழிக்குண்டு விளையாடுறது, அந்த சீசன் அப்போ தான் வரும். நாங்கள் பம்பரம் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கோழிக்கா சீசன் வந்துடும், கோழிக்குண்டு சீசன் வந்துடும். பம்பரத்துக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும். நம்ம அப்போ தான் வாங்கிட்டு வந்து எல்லாம் செட் பண்ணி வைப்போம். அங்கே வெளியே போய் தெருவில் போய் பார்த்தா தெருவுலாம் கோழி வாங்கிட்டு இருப்பாங்க. இதை அப்படி உள்ளே வச்சுட்டு அது வாங்கணும். இந்த மாதிரி என்னென்னா நீங்கள் கிரிக்கெட் இன்றைக்கி வந்து முதல்ல கிரிக்கெட் வெளியே வந்திருக்கிற காரணம்னா டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுது, மக்கள் அதை பார்த்தது. ஓகேங்களா? இப்போ கபடி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கபடி கொஞ்சம் முன்னாடியே விட இப்போ கபடி வந்து பயங்கரமாக, ஆமாம், மச் பெட்டருங்கிறத விட முன்னாடி கபடிக்கு என்ன ரூட்னே தெரியாது. நம்ம எப்படி போய் ஒரு இந்தியன் டீம் செலக்ட் ஆகும், ஒரு கபடி பிளேயரோட நோக்கம் வந்து முன்னாடி வந்து நம்ம ஊரில் நல்லா விளையாடுறோம், அடுத்து எங்கே போகுது, எந்த டீமில் நம்மளை கூப்பிடுவாங்க, இப்படின்னு ஒன்று இருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் அந்த ப்ரோ கபடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரூட்டு தெரியுது, சின்னதாக ஒரு ஆசை, நம்மளோட வீடியோ எடுத்து நம்ம அனுப்ப முடியும், நம்மளை பற்றியான டேட்டா க்ரியேட் பண்ண முடியும், அப்படின்லாம் ஆசை இருக்குது. டெஃபினெட்லி அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு வலி இருக்கும்ல சார், அந்த பயணத்தில் நிறைய வலிகள் இருக்கும். இதில் எந்த வலியை எடுத்திருக்கீங்க? ஏன்னா ட்ரெய்லரில் ஒரு லைன் சார் ரொம்ப ஸ்ட்ராங், கபடினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. நிஜமாவே சார் கபடினா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? நான் கபடி தான் கபடி எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஒரு ட்ரெய்லர் சொல்கிற மாதிரி தான். நம்ம அந்த ட்ரெய்லரில் அந்த படத்தில் இன்னொரு டைலாக் வேறு இருக்குது, அடுத்த லைனே இருக்குது சார். ஆமாம், அடுத்த லைன் இருக்குது. இப்படி இன்னொரு ஸ்பெஷல் டைலாக் ஒன்று இருக்குது. உங்கள் அப்பா சொல்லுவாங்க, அந்த டைலாக் வந்து எங்கள் ஊரில் நாய் பூனை கூட தான் கபடி பிடிக்கும் அப்படின்னு டைலாக். அப்பா, கபடி தான் அங்கே வாழ்க்கை, கபடி தான் வந்து அங்கே விளையாட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 95க்கு அப்புறம் தான் கிரிக்கெட் என்ட்ரி ஆச்சு. ஆமாம், ஒரு அங்கே இப்போ நம்ம வந்து வேர்ல்டு கப்லாம் வாங்கினதுக்கப்புறம் இலவச டிவி வந்ததுக்கப்புறம் தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தோம் நாங்கள்லாம். அப்போ தான் எங்களுக்கு கிரிக்கெட் பழக்கமாச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கபடி தான். அந்த கபடி விளையாடுவதற்கு நீங்கள் உடலில் அவ்வளோ சத்து வேணும். வெறுமனே கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்ட ஒரே விளையாட்டு கபடி விளையாட்டு தான். அதில் வாங்கின அடிகள் தான் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அடிகள் எல்லாமே கபடியில் வாங்கின அடிகள் தான்.
அந்த விளையாட்டு கொடுத்த உறுதி தான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ தூரம் வந்து இங்கே பண்ணுற ஃபைட்டு வரைக்கும் அது நம்மளை தாங்குது. அவ்வளோ அடி வாங்கிட்டோம், இங்கே வந்து தாங்க மாட்டோமான்னு சொல்லி தாங்குது. கபடி ரத்தத்திலே ஊறி போன ஒன்று. நீங்கள் இந்த படம் நான் ஏன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்னையால் அது ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கனால தான். இல்லை நான் இந்த படம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது ரத்தத்திலே ஊறி போன ஒன்று அப்படிங்கனால தான் பண்ணேன். அதே மாதிரி இந்த படம் வந்து இன்னொரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆச்சுன்னா என்னால் பண்ண முடியாது. ஏன்னா உடல் திறன் இல்லாமல் ஒரு டைரக்டரால் இந்த படத்தை பண்ணவே முடியாது. இந்த எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷாட் எல்லா விஷயத்தையும் நான் அதை வந்து இப்போ துருவ மாதிரி ஒரு பையன் வரும்போது, என்னை நம்பி வரும்போது, கபடி வந்து நீங்கள் சாதாரணமாக சீட் பண்ணி சினிமாட்டிக்காக எடுத்துட முடியாது. என்னோடய படங்கள் அப்படி எடுக்க மாட்டேன் நான். அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த கதையை நம்பகத்தன்மையாக மாற்றணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம். அப்போ துருவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்னா நான் களத்துலேயே இருக்கணும். என்னோடய எனர்ஜியில் தான் அவனால் விளையாட முடியும். அப்போ நான் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி கம்போஸ்ட்லேயும் நான் வந்து கூடவே இருந்து அதை செஞ்சு அதை காமிச்சா தான் துருவால் அதை பண்ண முடியும். ஏன்னா எனக்கே அவன் தனியாக பண்ணால் கூட எனக்கு பயம். ஏன்னா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். அப்போ எல்லாத்தையுமே நான் செய்யணும். நான் கரெக்டாக கம்போஸ் பண்ணி நான் கரெக்டாக செஞ்சு வச்சு 1க்கு 3 ட்ரிப் செஞ்சால் தான் அவனால் திருப்பி செய்ய முடியும். அப்படி செஞ்சால் தான் அவன் சேஃபாக இருப்பான். இதனால் எனக்கு அவனை விட எனக்கு பெரிய உடல் சக்தி வேணும் எனக்கு. அதனால் ப்ராப்பராக இந்த படத்தை பண்ணணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் கபடிங்கிற வெறி நமக்கு இருக்குது, நமக்கு ஈஸியாக கபடி வரும் அப்படிங்கனால தான் இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த பட்ஜெட்டில் இந்த கபடியை 90s எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது, அங்கே கபடி விளையாடுறதுக்கு 1000 பேர் இருக்கான் ஊரில், அவன் சும்மா வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து கிளம்பி போனாலே போதும், அவங்கள கூப்பிட்டோம்னா கிரவுண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஒரிஜினல் கபடி பிளேயர் இந்த படத்தில் விளாண்டுருக்காங்க. அதாவது வில்லேஜ் பிளேயர்லேருந்து நேஷ்னல் பிளேயர் வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே விளாண்டுருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, துருவுக்கு வந்து கபடி சொல்லி கொடுக்குறதா இல்லை அந்த 150-100 கபடி பிளேயர்ஸ்க்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்குறதான்னு சொல்லி. அப்போ எனக்கு தோணுச்சு, இவங்களுக்கு வந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்தது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரிஜினலாக துருவு கபடி சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துருவு அவங்க கூட மெர்ஜ் ஆகிடுவான். அப்படி துருவு கபடி சொல்லி கொடுத்து 2 வருஷமாக சொல்லி கொடுத்து அந்த 100 பிளேயரோட மெர்ஜ் பண்ணி இந்த படத்தை எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர் துருவ், பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அது என்னென்னா, இந்த படத்தில் வந்து என்னோடய பிரமிப்பு அப்படிங்கிறது துருவோட உழைப்பு தான். ஏன்னா இது நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. நிச்சயமாக இது ஒரு ஹீரோவால் செய்ய மாட்டாங்க, எந்த ஹீரோவாலும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன், இந்த படம் எடுக்க முடியாது. இந்த படம் எடுக்க முடியாதுன்னு இந்த படத்தை எடுக்கலாம், நாங்கள் எடுத்த மாதிரி எடுக்க முடியாது. கபடியை சீட் பண்ணி எடுக்கலாம், அது வேறு விஷயம், சினிமா தானே அப்படின்னு எடுக்கலாம். பட் இந்த மனிதரோட கதையை, இந்த நிலத்தோட கதையை, இவ்வளோ வெக்கையும் இவ்வளோ வீரமும் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ பரபரப்பு, இவ்வளோ விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா அந்த ரியாலிட்டியோட அந்த யதார்த்தத்தோடு எடுக்கணும்னா அதுக்கு பெரிய உழைப்பு தேவை. அது போடுறதுக்கு ஒரு ஹீரோ தகுதியாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஏன்னா 2 வருஷம் ட்ராவல் பண்ணணும். அது போக அவங்களுக்கு எப்போ வேணாலும் அடிபடும், அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கும் சரி துருவுக்கும் சரி அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி 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 அந்த படத்தை பண்ணணும். எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த படத்தை நம்ம பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் வந்துச்சு எனக்கு. இந்த படத்துக்குள்ளே வந்தீங்கன்னா திடீர்னு, ஏன்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆர்வத்தில் இருப்பாங்க எல்லாருமே. நம்ம ஒன்று கம்போஸ் பண்ணிட்டு வருவோம், எல்லாம் கத்துவாங்க போவாங்க, திருப்பி நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கும்போது டக்குன்னு ஆர்வமாக பையன் மறந்துடுவான், நம்ம சொல்லிக் கொடுத்ததை மறந்துட்டு அவன் ஒரிஜினல் ஆடிடுவான். இப்படி நிறைய சம்பவம் நடக்கும். இதெல்லாம் மீறி துருவ் வந்து என் மேலே நினச்ச நம்பிக்கை, எப்படி பார்த்தாலும் மார்க் சார் பார்த்துக்குவார், மார்க் சார் நம்மளுக்கு பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க. நானும் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால 2 பேருமே ஒரு சரியான என்ன சொல்கிறது, அவன் என்னை முழுசாக நம்பினது, நான் அவனுக்கு முழுசாக ஏதாவது கொடுக்கணும்னு நம்பினது. இப்போது எனக்கு இந்த படம், நான் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு, இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு என்னை பாராட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நான் இந்த படத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன் கிஃப்டாக. ஏன்னா அவன் போட்ட உழைப்புக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்தப்போ அவர் வந்து ப்ராக்டிஸில் இருக்கும்போது நிறைய நியூஸஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு சினிமா தானே எடுக்கிறாங்க, அதுக்கு ஏன் ஒரு ஹீரோ கூட்டிகிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அது அவங்க காதுக்கெலாம் போகும்ல. கண்டிப்பாக. அப்போ என்கிட்ட இதெல்லாம் கேட்கும்போது நான் சொல்லுவேன், அவங்ககிட்ட நான் கஷ்டம்லாம் படுத்தலை, ஒரு லைஃப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அந்த லைஃப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அந்த மனுஷங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அந்த பண்பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை, அதுக்குள்ளே இருக்க விஷயங்களை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதுக்கே அவன் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். சினிமாங்கிறது வெறுமனே வந்து படம் நடிச்சுட்டு போகிறது கிடையாது. அவர் மனிதர்கள் அந்த ஒரு படத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை அந்த நடிகர்களும் அந்த இயக்குனரும் அந்த டீமும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க புதுசாக. ஆமாம், படம் பார்க்குறது வேறு, அந்த படம் எடுத்து முடிப்பது வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்குவாங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டை
அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான காரணத்தையும் கான்ஃப்ளிக்ட்டுக்கான தீர்வையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எல்லா படத்துலையும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு மக்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு எமோஷ்னல் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்ம நடிக்கும் போதும் சரி எடுக்கும் போதும் சரி நம்ம அதை வழியாக புரிஞ்சுக்குவோம். அப்படி துருவுக்கு அவன் கேள்விப்படாத அல்லது அவன் பார்த்திராத அவன் ஊர்லேயே அவங்க அப்பாவை அவனை கொண்டாடின மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அந்த கல்ச்சரை காட்டுறேன். அவன் அது மூலமாக பயங்கரமாக லேர்ன் பண்ணிக்கிறான், ஸ்ட்ராங்காக மாறுறான், இன்னும் பல வருஷத்துக்கு சினிமாவில் தாக்கு பிடிப்பான். அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பெரிய பேஸ்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் அவனுக்கு கபடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு சினிமாவை வந்து ஒரு வாழ்க்கையை ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வாழ்க்கையை புரிய வச்சு அந்த வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. Continuing with Bison Special with Mari Selvaraj, our title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Grand Royal Tours presents Behind Bison Special with Mari Selvaraj.